நீங்க என்னதான் இந்த உலகத்துல மத்தவங்க நம்மள தப்பா நினைக்க கூடாது, திருப்தி பண்ணணும்னு நினைச்சா நடக்கவே நடக்காது. உங்க ஆத்மாவை திருப்தி பண்ணிட்டு போய் சேர்ற வழியை பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் 100% நான் பெர்ஃபெக்ட்யா, கரெக்ட். இந்த நெஞ்சு நிமிர்ந்து தனக்குத்தானே இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றும். அவனை திருப்தி பண்ண முடியாத ஒரு வார்த்தை எழுதியிருக்க, நல்லவனாக இரு, நல்லவனாக இரு, நிரூபிக்க கஷ்டப்படாதே. பெஸ்ட். நான் நல்லவன் நிரூபிக்க கஷ்டப்படாது. யாருக்கு நிரூபிச்சு ஒண்ணுமே ஆக போறதே கிடையாது. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டத்துல இருக்கவங்க கேட்டதான் தெரியும். நல்லா இருக்கீங்களாங்கிறது ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு நம்பிக்கை. நானும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையை தருகிறது இந்த வாழ்க்கை. அதெல்லாத்தையும் நீங்க சிஸ்டமைஸ் பண்ணாங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு முறை. எல்லாத்தையும் முறையாக்குனா எல்லாம் கிரிஞ்சாயிரும். கல்யாணத்துக்கு போறது ஒரு முறை, அப்ப அது கிரிஞ்சுதான். வாழ்த்து சொல்றது ஒரு முறை, கிரிஞ்சுதான். பசங்களுக்கு இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல, அதனாலதான் உரையாடல்கள் குறையுது. சொந்தக்காரங்க வந்தா 2 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்துருக்க மாட்டேங்கிறாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா உரையாட முடியல. ஒரு உரையாடலை தொடக்குவது எப்படின்னு தெரியல, உறவாடுவது எப்படி என்று தெரியல. இப்படிதான் போனா பிள்ளைகள் நாளைக்கு தனித்தனி தீவுகளாக மாறுவார்கள். டோன்ட் கன்சிடர் எவ்ரிதிங் as cringe.